மக்கள் மனதார நினைக்கட்டும், இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களா விளம்பரப்படுத்திக்கிறீங்க. திமுக கூட்டணிக்கு ஆள் சேர்த்து வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குற ஒரு கட்சி, ஒரு நேர்மையான கட்சி, உறுதியான கொள்கை நிலைப்பாடு இருக்கிற, தூய கொள்கை நிலைப்பாடு இருக்கிற கட்சி எதுக்கு அணி சேர்க்கணும்? நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, நல்ல ஆட்சி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆட்சியை மக்கள் போற்றுவார்கள் தானே. தானாக வந்து வழியை வந்து இந்த ஆட்சி தொடரணும்னு நீங்களாக இது தொடரட்டும், இது நடரட்டும்னு சொல்கிறீங்களே ஒழிய, மக்கள் மனதார நினைக்கட்டும், இந்த ஆட்சி நீட்டிக்கணும், இந்த ஆட்சி தொடரணும், நல்லபடியாக ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு நினச்சா அவங்களே செய்வாங்க. நீங்களாக விளம்பரப்படுத்திக்கிறீங்க, உளவியலாக தயாரிக்கிறீங்க. அது ஆங்கிலத்தில் மைண்ட் செட்னு சொல்லுவோம்ல, அப்படி ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இப்படி 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 சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துட்டா யாருமே தேவையில்லையே. வாக்குக்கு காசும் தேவையில்லை, இந்த மாதிரி கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் தேவையில்லை, அப்புறம் குடும்பத் தலைவிக்கு திடீர்னு 5000 ரூபா வங்கியில் போட வேண்டியதில்லை. அதெல்லாம் அதனால தான் சொல்கிறேன், இங்கே ஆள் மாறுது, ஆட்சி மாறுது, ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. மாறி மாறி உட்காந்து 2 பேரும், இவங்க 5 வருஷம், அவங்க அந்த 5 ஆண்டு இருக்கிறாங்களே ஒழிய ஆட்சி முறை மாற மாட்டேங்குது. அதை மாற்றணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பயம் இல்லாமல் எப்படி? நான் வீரன், தனியாக தானே சண்டைக்கு போவேன். மச்சான் நீ வாடா, டேய் மச்சான் வாடா அப்படின்னு 10 பேர் ஆள் கூப்பிட்டேன்னா நான் பயப்படுறேன்னு தானே அர்த்தம், நான் கோழைன்னு தானே அர்த்தம். உண்மையா இல்லையே சொல்லுங்கள்? நாங்கள் எந்த பின்புலம் இல்லை, எதுவுமே இல்லை. நாங்கள் எங்களுக்கு வந்து கருத்து தான் இருக்குது. நாங்கள் வந்தால் இப்படி செய்வோங்கிற சொல்கிறத தவிர எங்களால் எதுவும் செய்ய முடியல. ஆனாலும் நாங்கள் தனித்து நிற்கிறோமே, நாங்கள் மக்களை முழுமையாக நம்புகிறோம், அந்த மக்களை 100 விழுக்காடு முழுமையாக நேசிக்கிறோம். அதனால என் மக்களுக்காக நிற்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் சரி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.